ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் வர்சஸ் ட்ராவல் சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஸ்பெயினில் இருக்கிற மான்சராட் சர்ச்சு பற்றியும் அண்ட் சர்ச்சுக்கு எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த சர்ச்சில் இருக்கிற ஸ்டாச்சுவையும் அதனை எப்படி வர்ஷிப் பண்ணுவாங்க அண்ட் அதனை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். இங்கே ஸ்பிரிச்சுவல் எல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வெர்ஜின் மேரி ஸ்டாச்சு தான். இந்த மாதாக்கு மல்டிபிள் நேம்ஸ் இருக்குது. அதில் 1881 அஃபிஷியல் நேமாக அவர் லேடி ஆஃப் மான்சராட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அண்ட் இவங்களோட கலர்ஸ் பிளாக்காக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லா மெனோட்டா அண்ட் பிளாக் மடோனா அப்படின்னு அனைவராலும் ஈஸியாக அழைக்கப்படுற பெயராக இருக்கிறது. இவங்க ரைட் ஹேண்டில் ஒரு ரவுண்ட் ஆப் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு வேர்ல்டையே இவங்க கையில் ஏந்தி சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகும். டோட்டலாக இந்த சீனை பார்க்க ரொம்ப ஃபேப்லஸாக இருக்கும். பிளாக் மடோனா மாதாவை விசிட் பண்ணி வர்ஷிப் பண்ண வருகிற பீப்புள் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இங்கே லைன் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஸ்டாச்சுவோட ரைட் வித் ரவுண்ட் ஆப் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி மாதாவை ஒரு கிளாஸுக்கு உள்ள செட் பண்ணி சேஃபாக வச்சுருப்பாங்க. ஸோ இவங்கள வர்ஷிப் பண்ண ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. வர்ஷிப் பண்ணும்போது ஒன் பை ஒன்னாக நமது தேவைகளை மனதில் நினைத்து மாதாவோட ரைட் ஹேண்டில் இருக்கிற ரவுண்ட் ஆப்பை கிஸ் பண்ணணும். இந்த மெத்தடில் வர்ஷிப் பண்ணினால் கேட்கும் வரும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற அனைவராலும் நம்பப்படுற ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கிறது. இதன் மூலமாக மாதாவோட ரைட் ஹேண்ட் மட்டும்தான் பீப்புளால் டச் பண்ண முடியும். இந்த சர்ச்சில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா அது பாய்ஸ் கொயர் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு நாளைக்கு 2 times நடக்கும். இது அனைவரையும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. மான்சராட் சர்ச்சுக்கு ஒரு பிக் ரெஸ்பான்சிபிளாக இந்த கொயர் பாய்ஸுக்கு விருப்பமான எஜுகேஷனும் மியூசிக்கும் ஹை ஸ்டாண்டர்ட் வேஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சர்ச்சை சுற்றி மிஸ்டீரியஸ் ஆஃப் ரோசரி சீன் ஸ்டாச்சூஸ் அண்ட் ஹோலி கேவ்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த பிளேஸு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஃபீல் குட்டான பிளேஸாக இருக்கும். முடிந்தால் நீங்களும் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பிளாக் மடோனா மாதாவோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கிட்டு வாங்க. அண்டில் சில்லாக்ஸ்.